லவ். green flag. green flag. நீங்க? green flag. green flag. ஏன்? ஏன்னா லவ் கூடயே வச்சுட்டு பாய் பெஸ்டி வச்சுக்கிறது red flag. ரெட் flag. என்ன காரணம்? ஏன் உங்களுக்கு ஒரு பார்ட்னர் இருக்கும்போது ஏன் பாய் பெஸ்டி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஜாலியா ஃப்ரெண்ட் ஓகே பெஸ்ட்னா அப்ப ஏன் சொல்லி நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த பொண்ணு வந்து ஃப்ரெண்டு முக்கியமா இந்த முக்கியமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் டிராவல் பண்ணுவோம்ல. அந்த ஃப்ரெண்டா பார்க்கும்போது இருக்குது எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. என்னடா இன்னும் பெருசாகலையே அப்படின்னு ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்திருக்கும்ல. அது பிரேக் ஆகி அடுத்து மெயினா எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சானோ அதை அவன் பண்றதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆண் பாவம் பொல்லாதுன்ற டைட்டில் உண்மையிலே ஆண் பாவம் பொல்லாததுன்னா பொல்லாததான்னு கேட்டா தெரியல, ஆனா ஆண் பாவம்ன்றது தெரியும். I have done other films but இருந்தாலும் Joe have done so much in my career life கூட லைக் எங்க போனாலும் சுஜின் தான் கூப்பிடுறேன். ஸோ it have made so much positive things to my life. முன்னாடி நெஞ்சு முட்டு நேர்முண்டு ஓடுறாஜால 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். அதுக்குள்ளார இருக்க ஜோக்ஸை கிராக் பண்ணிருப்போம். இதுல ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. இதுல அவர் ஒரு அட்வொகேட், நான் அவரோட கிளைண்ட். இதுல மோஸ்டா விக்னேஷ்காந்தோட ஜோக்ஸ் இருக்காது. அவர் ஹியூமர் பண்ண மாட்டார் இந்த படத்துல ஒரு கொஞ்சம் சீரியஸான கேரக்டர் பண்ணிருக்காரு. அதை சூப்பரா ஜஸ்டிஃபை பண்ணிருக்காரு. படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது தலைவன் தலைவி சிட்டி லைஃப் வெர்ஷன் மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல இருக்க சண்டையை வந்து ட்ரெய்லர்ல காட்டணும் அப்படின்ற மாதிரி தான். அதை தவிர வேற எதுவும் ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சோம். ஸோ அது பார்க்கும்போது ஜாலியாக தான் இருக்கு. ஆனா இது தலைவன் தலைவி கிடையாது. இது ஆண் பாவம் பொல்லாது. இது கம்ப்ளீட்டா வேற. ஸோ இதுல பேசி இதுக்குள்ளார இருக்க உலகமும் இதுக்குள்ளார பேசி இருக்க விஷயமும் கம்ப்ளீட்டா வேற. ஹாய் ஹலோ மாலைமலை நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க டீம் ஆண் பாவம் பொல்லாத டீம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் 2 பேருக்கும். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். சூப்பர். எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்லாம்? லைஃப் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, ஜாலியா போயிட்டு இருக்கு. சிறப்பு. முதல்ல உங்க 2 பேருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு. தொடர்ந்து நிறைய ஹிட்டான படங்கள், ரியோ அவர்கள்னாலே ஹிட் அப்படின்ற பேருக்கு வந்து வழிவகுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. படம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? சும்மா ரேண்டமா ஒரு தாட் விக்னேஷ்காந்த் அவர்களுக்கு. ஸோ ஆண்களுக்காக ஒரு படம் பண்ணணும், ஆண்களை பத்தி பேசணும், ஸோ அவங்களோட உலகத்துக்குள்ள இருக்க பிரச்சனையை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு தாட். அது வந்து சிவா அப்படின்ற ரைட்டர் அண்ட் டைரக்டர்கிட்ட சொல்லும்போது சிவா வந்து அதுக்கு ஒரு ஷேப் கொடுத்தாரு. அவர் தான் எழுதினார் ஃபர்ஸ்ட். தென் அந்த பவுண்டு படிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்கு, யார் டைரக்ட் பண்ண போறா அப்படிங்கும்போது கலை பண்றான் அப்படின்னு டிசைட் ஆச்சு. ஸோ அப்படிதான் இது ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, சூப்பர். மால்விகா, உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். இந்த படம் திருப்பியும் 2 பேரும் வந்து ரீஜாயின் ஆயிருக்கீங்க. எப்படி ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு? எனக்கு வந்து கலை அண்ணா ஆக்சுவலி எனக்கு தி கால், அதுக்கப்புறம் ஆடிஷன் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஸ்டோரி ஃபுல்லாக தெரியும். அது வரைக்கும் ஜஸ்ட் எனக்கு ஒரு அவுட்லைன் தான் தெரிஞ்சு. அதுக்கப்புறம் ஹீ டுக் அ டைம் ஆடிஷன் பண்ணிட்டு சூஸ் பண்ணுறதுக்கு. தென் ஐ கேம் டு திஸ். ஓகே, சூப்பர். ஆனால் ஆண் பாவம் பொல்லாதுன்ற டைட்டில் உண்மையிலே ஆண் பாவம் பொல்லாததுன்னா பொல்லாததான்னு கேட்டா தெரியல, ஆனா ஆண் பாவம்ன்றது தெரியும். ஓகே, நாட் எவ்ரி மன், யா, பட் மோஸ்ட் ஆஃப் த மென். ஓகே. டைட்டில் வந்து சொல்லும் போது என்ன யோசிச்சீங்க ஃபர்ஸ்ட்? அந்த டைட்டில் விட ஆப்டா வேற டைட்டிலே இல்லை. நான் வேற டிஸ்கஷனுக்குள்ளாரே போகல. இது மட்டும் தான் அந்த ஒன்லி டைட்டில் நாங்கள் முடிவு பண்ணி வச்சிருந்தது, ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்றது. ஸோ அதுதான் ஆப்டா இருக்கும்னு சொல்லி டிசைட் பண்ணோம். ஓகே. உங்க 2 பேர் கேரக்டர் பார்க்கும்போது சிவா சக்தின்ற கேரக்டர் வந்து வச்சிருக்காங்க. அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணீங்களா? சிவா சக்தி ஏன் இந்த பேர் வந்துச்சு? இல்லை, இது மெட்டஃபர் தான். மீன் சிவனுக்கும் பார்வதிக்கும் நடுவில் ஒரு சண்டை ஒன்று வரும்ல. ஸோ இதில் 2 கேரக்டர் அப்படிதான் வச்சிருக்கு. ஸோ நான் வந்து சிவாவாகவும் அவங்க வந்து சக்தியாகவும் இருப்பாங்க. ஓகே. ஸோ அந்த சிவன் பார்வதி சண்டை மாதிரி தான் எல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளாரையும் சண்டை இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றது தான் இந்த படத்தில் சொல்ல வரோம். ஓகே, சூப்பர். திருப்பியும் ரியோ அவர்களோட ஜாயின் ஆகும் போடும்போது ஜோலே பயங்கரமான ரெஸ்பான்ஸ்லாம் வந்துச்சு. என்ன மாதிரி ரெஸ்பான்ஸாக ஸ்டார்டிங் உங்களுக்கு இருந்துச்சு? ஆஃப்டர் ஜோ எனக்கு இப்போ இருக்கிறதும் லைக் I have done other films but இருந்தாலும் Joe have done so much in my career life கூட லைக் எங்க போனாலும் சுஜின் தான் கூப்பிடுறேன். ஸோ it have made so much positive things to my life. So yeah. சிறப்பு. ஒரு படத்தை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோன்ற பட்சத்தில் we have some ideas, இந்த மூலமாக கொண்டு போய் சேர்க்கல அப்படின்ற போது நீங்கள் நடித்த ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு விஷயங்கள் இருந்திருக்கும். ஃப்ரம் உங்களோட ஜேர்னி இப்போ இந்த படம் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க அஸ் ஆக்டரா? இல்லை, ஆக்சுவலி
முன்னாடிலாம் வந்து படத்தோட ப்ரொமோஷன், படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்றது ஒவ்வொரு ஜென்ரேஷனில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஜென்ரேஷனில் ஒவ்வொரு ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். இப்போ எல்லாமே இருக்குது. இப்போ வந்து எது ப்ரொமோஷன் எது நான் ப்ரொமோஷன்னு தெரில. ஸோ ஒரு படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு 360 டிகிரியில் எனக்கு எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ எல்லா பக்கமும் இந்த படத்தை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்கு தான் எஃபர்ட் போடுறோம். ஸோ மெயின்லி இந்த படத்துல என்ன இருக்கோ அதை சொல்லி படத்துக்கு உள்ளார வர வைக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ அதை ஹானஸ்டா சொல்றோம். நெஞ்சமுண்டு நேர்முண்டு ஓடுராஜால 2 பேரும் பயங்கரமான காம்போல ஒன்று பார்த்துருப்போம். திருப்பியும் அந்த 1 செகண்ட் திருப்பி இந்த காம்போ வந்து பார்க்குறோன்ற போது எங்களுக்கு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன். அந்த படம் பார்க்கும்போதே பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். இப்படி எதிர்பார்க்கலாங்க உங்க 2 பேரோட காம்போ? இதுல கம்ப்ளீட்டா விக்னேஷ்காந்த் நீங்க வேற ஒரு கேரக்டரா பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நெஞ்சமுண்டு நேர்முண்டு ஓடுராஜால 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். அதுக்குள்ளார இருக்க ஜோக்ஸை கிராக் பண்ணியிருப்போம். இதுல ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. இதுல அவர் ஒரு அட்வொகேட், நான் அவரோட கிளைண்ட். ஸோ அதுல இருக்கும். இதுல மோஸ்டா விக்னேஷ்காந்தோட ஜோக்ஸ் இருக்காது. அவர் ஹியூமர் பண்ண மாட்டார் இந்த படத்துல. இந்த படத்துல ஒரு கொஞ்சம் சீரியஸான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதை சூப்பரா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ என்னென்ன வர மாதிரி நானும் அவரும் சேர்ந்து ஹியூமர் பண்ணியிருக்குமான்னா இல்லை. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கலாம்னு தான் நான் சொல்லுவேன். இதுல அவரு he has done something different. ஓகே. ஜோல ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு லவ் ஒன்று பார்த்துருப்போம். இதுலயும் ஒரு கைண்ட் ஆஃப் லவ் ஒன்று பார்க்கும். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுல என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்குல்ல, இது கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கு. அவ்வளவுதான். ஓகே. ட்ரெய்லர் பார்க்கும்போது எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல நிறைய ரெஸ்பான்சஸ்லாம் வந்துச்சு. உங்களுக்கு ஜோல ஒரு 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 ஃபீல் ஒன்று இருந்திருக்கும் படம் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம். இந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க 2 படத்துக்கும் ரியோ கூட ஆக்ட் பண்ணும்போது? எனக்கு 2 படத்துலையும் the similar thing is that the movie is good. ஓகே. ஆனால் அப்போவும் நான் எப்படின்னா அவ்வளோ யோசிக்கல அதை பற்றி. இதுவும் அப்படிதான். எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த ஸ்டோரி இஸ் லைக் நீங்கள் போய் பார்த்தா யூ ஹாவ் எவ்ரி திங் இன் இட். ஸ்பெஷலி இது ஆண் பாவம் பொல்லாததுலேயும் எல்லாதும் இருக்குது. இமோஷன்ஸ் இருக்குது. மோர் ஃபன்னியாக இருக்கும். ஃபுல்லாக சிரித்து ஹாப்பியாக வரலாம். ஸோ யா. ஓகே. ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் அதில் நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கிறேன். ஓகே. முதல் கமெண்ட்னா இது ஒரு மாதிரி ஜோக்கான கமெண்ட் தான். பட் விஷ் பண்ணியிருக்காங்க. படத்துக்கு என்னோட சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள். பட் இது படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது தலைவன் தலைவி சிட்டி லைஃப் வெர்ஷன் மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? இல்ல அப்படின்னா ஓகே, எங்களுக்கு ஹாப்பி தான். தலைவன் தலைவி சிட்டி வெர்ஷன் மாதிரி தோணுதுன்னா நல்லது தானே. ஏன்னா ட்ரெய்லரா எங்களுக்கு இருந்த ஐடியாலஜி அதுதான். இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல இருக்க சண்டையை வந்து ட்ரெய்லர்ல காட்டணும் அப்படின்ற மாதிரி தான். அதை தவிர வேற எதுவும் ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சோம். ஸோ அது பார்க்கும்போது ஜாலியாக தான் இருக்குது. ஆனால் இது தலைவன் தலைவி கிடையாது. இது ஆண் பாவம் பொல்லாது. இது கம்ப்ளீட்டாக வேற. ஸோ இதில் பேசி இதுக்குள்ளார இருக்க உலகமும் இதுக்குள்ளார பேசி இருக்க விஷயமும் கம்ப்ளீட்டாக வேற. ஸோ அந்த மாதிரி இருக்காது இதில். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் கமெண்ட் ஜோ அண்ட் சுச்சியின் அனதர் யூனிவர்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. உண்மையிலே அதோட கனெக்டிவிட்டி தான் இந்த கனெக்டிவிட்டி கிடையாது. ஸோ அப்படி தோணணும்னு தான் நாங்கள் பிளான் பண்ணது. ஸோ இதில் பார்க்கும்போது அந்த கப்புள் வந்து ஐ மீன் இதில் நடிக்கக்கூடிய அந்த ஹீரோ ஹீரோயின் வந்து சீக்கிரமாக கனெக்ட் ஆகணும். அப்போ தான் அந்த கதைக்குள்ளார ஈஸியாக நீங்கள் மூவ் ஆன் ஆக முடியும். ஸோ அப்படி தான் யோசிச்சோம். ஸோ அது ட்ரெய்லர்லேயே கனெக்ட் ஆகுதுங்கும் போது வி ஃபீல் வெரி ஹாப்பி. சூப்பர். நெக்ஸ்ட் கமெண்ட்ல Director Kalayarasan is my friend. He has put everything in this film to make it really entertaining. He worked hard for so many years to make this reality. He is my inspiration அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருவார்னு இந்த கமெண்ட் எடுத்து வச்சிருந்தேன். லைக் பார்த்துருப்பீங்களா கலையோட ஒர்க்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருந்துச்சு? அவன் தான் 24 hours இந்த படத்துக்குள்ளார ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க மைண்ட் அவனோடது தான். ஸோ அவனோட ஹார்ட் ஒர்க் அண்ட் சின்சியாரிட்டி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பிகாஸ் எங்களோட டீம்ல இருந்தே இன்னொரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ல. ஸோ ஆஸ் அ டீமாவே ஒவ்வொருத்தரோட க்ரோத்தும் பார்த்து நாங்கள் ஹாப்பி ஆகிடுவோம். ஸோ எங்களோட சக்ஸஸாக நாங்கள் நினைக்கிறது அதுதான். ஸோ இப்போ கலையும் அந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்ண போகிறத பார்க்கறதுக்கு நாங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிருந்தோம். ஸோ அதுக்கு அவன் பண்ணுற ஒர்க்கை கிட்ட இருந்து பார்க்குறோம்ல, அதுவே எங்களுக்கு சம்திங் ஸ்பெஷல். அதுவே எங்களை பயங்கர ஹாப்பியாகும். ஸோ நம்ம யோசிச்சு பாருங்களேன், நம்ம டீமில் ஒருத்தன் இருந்துட்டு இருப்பான், நம்ம கூடவே இருந்துட்டு இருப்பான், விளையாடிட்டு ஜாலியாக இருந்துட்டு இருப்போம். திடீர்னு பொறுப்பாகி அவன் சூப்பராக வேலை பார்க்கறது பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும்ல. ஸோ அதை நான் கலைகிட்ட பார்த்தேன். ஸோ அவனோட ஹார்ட் ஒர்க்கில் எனக்கு இந்த படத்தில் கலைக்கிட்ட ரொம்ப பிடிச்சதா என்ன இருந்ததுன்னா அவனோட பெர்ஃபெக்ட் எக்ஸிகியூஷன் தான். எக்ஸிகியூஷனில் அவன் ஒரு பிளான் பண்ணி அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணான். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பர் சூப்பர். லாஸ்ட் கமெண்ட் தம்ப்நெயில் பார்த்தது இவங்க 2 பேருக்காக தான் ட்ரெய்லர் பார்த்தேன். பட் ஸ்டோரி தெரிஞ்சதும் கன்ஃபார்மாக இந்த மூவி பார்க்கணுன்ற ஒரு ஃபீல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ்லியாக ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க. ட்ரெய்லரில் நாங்கள் ஒரு கதை ஒன்று பார்த்தோம். படம் வேற மாதிரி தான் இருக்குமா? ட்ரெய்லர்ல என்ன பாத்தீங்களோ அந்த மூட்ல தான் படம் இருக்கும். ஆனா படத்துக்குள்ளார வேற சில கதை இருக்கு, வேற சில விஷயம்லாம் இருக்கு. அதை நாங்க ட்ரெய்லர்ல ரிவீல் பண்ணல.
பட் படத்தோட மூடு நீங்க ட்ரெய்லர்ல என்ன பாத்தீங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும். கலகலன்னு ஜாலியா போகும். சூப்பர். இப்போ ஒரு சின்ன செக்மெண்ட் மாதிரி ஆட போறோம். ரெட் ஃபிளாக் கிரீன் ஃபிளாக்ன்ற ஒரு செக்மெண்ட் வந்து நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் சொல்லுவேன். அதுக்கு ரெட் ஃபிளாகா கிரீன் ஃபிளாகான்றத 2 பேரும் சொல்ல போறீங்க. லவ் கிரீன் ஃபிளாக். கிரீன் ஃபிளாக். நீங்க கிரீன் ஃபிளாக். கிரீன் ஃபிளாக். ஏன்? ஏன்னா லவ். ஓகே. ஆஃப்டர் மேரேஜ் லவ் ரெட் ஃபிளாகா கிரீன் ஃபிளாகா? கிரீன் ஃபிளாக். கிரீன் ஃபிளாக். ஓகே. கூடயே வச்சுட்டு பாய் பெஸ்டி வச்சுக்கிறது ரெட் ஃபிளாக். ரெட் ஃபிளாக். என்ன காரணம்? ஏன் உங்களுக்கு ஒரு பார்ட்னர் இருக்கும்போது ஏன்? இல்ல பாய் பெஸ்டி ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ஜாலியா லைக் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்ட் ஓகே. பெஸ்டி. ஓ பெஸ்டி ஃப்ரெண்ட் வேற ஏனா? ஆமா. இதேதான் நான் 2 நாளைக்கு முன்னாடி உங்கள்ட்ட கேட்டேன். ஏய், இதுதான் எனக்கு அவரும் அப்படிதான் நான் கேட்டேன். இப்போ என்ன கேட்டேன் எனக்கு தெரியல. பெஸ்டி பெஸ்டினா எப்போ நம்ம பார்ட்னர் இருக்கும்போது 24 hours ஏன் ஒரு பையனை நான் கூப்பிட்டு பேசணும் எனக்கு இருக்கும்போது? அவன் சென்ஸ் பண்ணதுமே பெஸ்டின்றது ஃப்ரெண்டா தான். ஃப்ரெண்டா தான் நான் கேட்டேன். பெஸ்டினா எப்பவுமே நம்ம பார்ட்னர் மாதிரி நம்ம கூப்பிட்டுட்டே இருப்போம்ல. ரொம்ப இப்போ நமக்கு பார்ட்னர் இல்லைன்னா நம்ம கிட்ட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கும்ல. பையன் இப்போ எனக்குன்னு ஒரு பையன் இருப்பேன், நான் கூப்பிட்டுட்டே இருப்பேன், அது ஓகே. ஓகே. எனக்கு ஒரு பார்ட்னர் இருக்கும்போது எனக்கு அது தேவையில்லை. எனக்கு எனக்கு பார்ட்னர் இருந்தால் அவர் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாமே. அப்படி இருக்கணும். ஓகே. ஆனா அம்மா சத்தியமா பெஸ்டினா பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே. நானும் அப்படிதான் ராஜா நினைச்சேன். 2 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அடுத்து போறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பேரோட மொபைலை வந்து ஷேர் பண்றது ரெட் ஃபிளாகா கிரீன் ஃபிளாக்? பாக்குறது கிரீன் தான் என்ன கேட்டா. அப்படி சீக்ரெட் இருக்கக்கூடாது. ஐ மீன் அங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார சீக்ரெட் இருக்கக்கூடாதுன்றதுதான் என்னோட தாட்டு. ஸோ கிரீன் ஃபிளாக். ஓகே. உங்களுக்கு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு வாங்குறது ரெட் ஃபிளாக். இல்லைன்னா கேஷுவலா 2 பேரும் பாக்குறதுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறேன்னா இட்ஸ் கிரீன் ஃபிளாக். இல்ல நான் என்ன கேட்கறேன்னா தெரியாதனமா உங்களுக்கு தெரியாம அவங்க போன் எடுக்கிறதும் அவங்களுக்கு தெரியாம உங்க போன். ரெட் ஃபிளாக். ஓகே சூப்பர். லாஸ்டா ஒரே விஷயம் என்ன, ஃப்ரெண்ட்ஸ் கூட வச்சு டிராவல் பண்றதுன்ற ஒரு விஷயம் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸை வந்து லவ்வர் கூட வச்சு டிராவல் பண்ணும்போது லைக் ஃப்ரெண்ட்லியா வந்து டிராவல் பண்ணும்போது ரெட் ஃபிளாக் கொடுப்பீங்களா கிரீன் ஃபிளாக் கொடுப்பீங்களா? புரியலடா என்ன கேட்டேன். இல்லைன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த பொண்ணு வந்து ஃப்ரெண்டு முக்கியமா இந்த முக்கியமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் டிராவல் பண்ணுவோம்ல, அந்த ஃப்ரெண்டா பார்க்கும்போது இருக்குது எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. லைக் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்து பார்க்கும்போது ஃப்ரெண்டா வந்து நம்ம ஒரு பொண்ணை வந்து லவ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து லவ்வரா ஆக்கும்போது அது ரெட் ஃபிளாக் கொடுப்பீங்களா கிரீன் ஃபிளாக் கொடுப்பீங்களா? கிரீன் ஃபிளாக். கிரீன் ஃபிளாக். ஒரு ஃப்ரெண்டு லவ்வரா மாறுறது தானே கிரீன் ஃபிளாக். நான் அப்படிதான்டா கல்யாணம் பண்ணிருக்கேன். சுத்தி என்னோட ஃப்ரெண்டுடா. ஆமா அது தெரியும்னா. ஓகே நீங்க சொல்லுங்க. ஓகேதா. கிரீன் ஃபிளாக் தான். எதுக்கு ரெட் ஃபிளாக் கொடுப்பீங்க? லைஃப்னு ஒரு விஷயம் இருக்கும்போது எதுக்கு ரெட் ஃபிளாக் கொடுப்பீங்க? மெயின்லி கண்ட்ரோல் பண்றது தான் எனக்கு ரெட் ஃபிளாக். ஓகே. ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி இந்த மைண்டுக்குள்ள போய் டிஸ்டர்ப் பண்ணுவாங்கல்ல. ஒருத்தரோட பேசிக் பிஹேவியர் ஒன்று இருக்கும். பேசிக்கா அவன் ஒருத்தனா இருப்பான். ஸோ அவனோட லைஃப்குள்ளார வந்ததுக்கு அப்புறமேட்டு அவனோட பேசிக்கா எல்லாருக்குமே அவங்ககிட்ட என்ன பிடிக்குமோ அதை அவங்ககிட்ட இருந்து எடுத்துருவாங்கல்ல, அது ரெட் ஃபிளாக். ஓகே சூப்பர். நீங்க என்ன சொல்லுவீங்க? ரெஸ்பெக்ட் பண்ணாதது. ஓகே. ரெஸ்பெக்ட் பண்ணலனாலே ரெட் ஃபிளாக் தான். ஆஃப் கோர்ஸ். ஓகே சிறப்பு. இப்போ உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். இப்போ விஜய் சித்து அவர்கள் தொடர்ந்து படம் பண்ற ரேஞ்ச் பயங்கரமா போயிட்டு இருக்காரு. உங்களோட ஜோ அப்பம் அவர் எப்பவுமே யூஸ்வலா படம் ப்ரொமோஷன் மொட்டை மாடி பார்ட்டின்ற ஒரு விஷயம் பண்ணுவாரு. ஜோக்கு ஏன் மொட்டை மாடி பார்ட்டி பண்ணாம அவர் உங்க வீட்டுல வந்து பார்ட்டி பண்ணிட்டு இருந்தார்? அதுதான் மொட்டை மாடியோட ஃபர்ஸ்ட். ஆமா தெரியும். லைக் வீட்டுக்கு வந்தது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் தான் அதை மொட்டை மாடி பார்ட்டின்னு ஒரு ஐடியாவா பண்ண ஆரம்பிச்சான். ஓகே சூப்பர். இப்போ அவர் படம் அது வந்து ரியோ வீட்ல பார்ட்டின்னு அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே. படம் ரேஞ்சு அப்படின்ற ஒரு கட்டம் போகும்போது நம்ம கூட இருந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து டிராவல் பண்ணி அவ்வளவு தூரம் போயிருக்கான்ற போது அஸ் ஃப்ரெண்டா உங்களுக்கு எவ்வளவு சக்சஸா இருக்கும், சந்தோஷமா இருக்கும்? என்னடா இன்னும் பெருசாகலையே அப்படின்னு ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்திருக்கும்ல. அது பிரேக் ஆகி அடுத்து மெயினா எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சானோ அதை அவன் பண்றதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே. நீங்களும் நிறைய கமெண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயம் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. நம்ம சினிமா பக்கம் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது திருப்பின்ற ஆங்கர் ஃபீல்டு ஏன் பண்ணணும்ன்ற மாதிரி கமெண்ட்ஸ் ஏதாவது வந்திருக்கு அவங்களுக்கு? நிறைய வந்திருக்கு. ஓகே. என்ன காரணம் அது திருப்பி பண்றது? அது கேட்கறதுக்கு அவங்களுக்கு ஏதோ கேட்கணும்னு தோணுது, கேட்கறாங்க, அவ்வளவுதான். நான் பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளவு. ஓகே. அது லைக் ரொம்ப ஹெக்டிக்கா எடுக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. இல்ல அது ஹெக்டிக்கா இருந்ததுன்னா பண்ண முடியாது. என்னால பண்ண முடியுது. ஸோ நான் அதை ரெண்டையுமே சேர்த்து பண்றேன். டெலிவிஷனும் பண்றேன், படமும் பண்றேன்றது என்னால முடியுதுன்றனால பண்றேன். ஒன்ஸ் அது வந்து ரொம்ப டைட் ஆயிடுச்சு, பண்ணவே முடியல அப்படின்னா அதை போட்டு புஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா
படம்ன்றது எவ்வளோ ஹெக்டிக்காக இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நம்மளோட சீன்ஸை போய் பண்ண முடியும். ஹோஸ்டிங்ன்றது அப்படி இல்லை. நீ ரொம்ப லைவாக இருக்கணும். அது முடியாமல் ரொம்ப போட்டு டைட் பண்ணி என்னால் லைவாக இருக்க முடியாது. ஸோ அதை பண்ணால் கரெக்டாக பண்ணணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது. ஸோ என்னால் இப்போ முடியுது, அதனால நான் பண்ணுறேன். நீங்க படம் பண்ணி சர்டன் கேப்ல தான் படம் பண்றீங்கன்ற போது சில மிஸ் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்குதா? அப்படிலாம் இல்லை. நான் கேட்டு வேணும்னு சொல்லி கேட்டு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணது எதுவுமே என் கையில இருந்தெல்லாம் போல. ஓகே, எல்லாமே ஆல்மோஸ்ட் போமாட்டானுங்க இருக்காங்க, வெயிட் பண்றாங்க. நானே சில டைரக்டர்லாம் சொல்லியிருக்கேன், இல்லை வேண்டாம் ப்ரோ நீங்கள் வேற ஏதாவது பண்ணிட்டு வாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். வெயிட் பண்றாங்க. ஓகே. சமீபத்தில் படங்கள் ஹீரோவை தாண்டி கேமியோலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. லவ் மேரேஜில் உங்களோட கேமியோ பார்த்தேன். நாங்கள் சர்ப்ரைஸாக இருந்துச்சு அந்த கேமியோ. எப்படி வந்துச்சு அந்த லவ் மேரேஜ் கேமியோன்ற? இல்லை, ப்ரொடக்ஷன்லேருந்து கால் பண்ணாங்க. ப்ரொடக்ஷன்லேருந்து கால் பண்ணி என்னால் அந்த ரோல் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. விக்ரம் பிரபு சார் அப்படின்னு சொன்னோடனே நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். பிகாஸ் என்னோட ஃபர்ஸ்ட் படம்ன்றது சத்திரியன் தான், விக்ரம் பிரபு சாரோட படம் தான். ஸோ அதனால அவரோட படம்ன்றதுனால யோசிக்காம ஐ செட் ஓகே. சூப்பர். படம் ரிலீஸ் ஆக போகுது தேட்டரில். இந்த படம் தேட்டரில் வந்து பார்க்கறதுக்கு 2 பேரும் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கோங்களா? இது கம்ப்ளீட்டாக க்ளோஸ் டு ரியாலிட்டி இருக்கும். ஸோ நம்ம லைஃப்பில் டெய்லி பார்க்குற சில விஷயங்களை ஸ்க்ரீனில் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்ட் என்டர்டெய்னர் அக்டோபர் 31 ஆண் பாவம் பொல்லாதது. ஸோ ப்ளீஸ் எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக. எஸ், நீங்கள் சார். அக்டோபர் 31 படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ பார்த்துட்டு ஜாலியாக லைக் ஃபேமிலி எல்லாரும் கூடயும் வந்து பார்த்துட்டு யூ கேன் நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம், ஹாப்பியாக போகலாம். ஸோ ப்ளீஸ் வந்து பாருங்கள். எஸ், கண்டிப்பாக படம் பெரிய வெற்றி பெறதுக்கு என்னோட சார்பாக மாலைமலை சார்பாக வாழ்த்துக்கள். இன்னும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும், 2 பேர் சேர்ந்தும் நிறைய படங்கள் பண்ணணும், அதுக்கும் என்னோட சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ.